வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு அரசியல்ல ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு சூப்பர் ஹிட் கதாபாத்திரம் வருவாங்க. சினிமால வில்லன் ரீஎன்ட்ரி மாதிரி. இப்ப அந்த மாதிரி ரீஎன்ட்ரி கொடுக்க முயற்சி செய்யறவங்க யார் தெரியுமா? நம்ம சின்னம்மா சசிகலா. இப்ப செய்தியாளரை சந்திச்சு என் புதிய கட்சி பேர் இதுதான் சொல்லிட்டாங்க. கேட்டவுடன் எல்லாரும் ஒரு நிமிஷம் மூச்சு வாங்கி நின்னாங்க. ஏன்னா கட்சி பேர் என்ன தெரியுமா? அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். அடடே, இத கூறுறதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சிடும் போல இருக்கே. சிலர் சொல்லியிருக்காங்க, அக்கா கட்சி பேருக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் கொடுங்க, இல்லைன்னா வாக்குச்சீட்டுல எழுதுறதுக்குள்ள வாக்காளர் வயசாயிருவாங்க. அதுவும் கட்சியின் சின்னம் என்ன தெரியுமா? தென்னந்தோப்பு. அடடா, இது அரசியல் கட்சியா இல்ல தென்னை எண்ணெய் கம்பெனியா? நண்பன் கேட்டான், மச்சி ஓட்டு போடுற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேங்காயாவது தருவாங்களா? இப்ப சசிகலா அரசியலுக்கு எப்படி வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு வீடியோ கேசட் ஸ்டோரி. போயஸ் கார்டன்ல வீடியோ எடுக்க போனவர் அதுக்கப்புறம் அங்கேயே பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஒரு வீடியோ எடுக்க வந்தவர் அடுத்த சில வருடங்கள்ல தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அரசியல் பவர் சென்டர் ஆயிட்டாங்க. அதுதான் வாழ்க்கை நண்பர்களே. சில பேரு ரெஸ்யூம் கொடுத்து வேலை வாங்குவாங்க, சில பேரு வீடியோ கேசட் கொடுத்து அரசியல் வாங்குவாங்க. அப்ப சின்னம்மா இன்ஃபுளுயன்ஸ் என்ன தெரியுமா? ஜெயலலிதாவை விட அமைச்சர்கள் சசிகலாவை தான் அதிகமா பயந்தாங்கன்னு அரசியல் கதை சொல்லுது. அமைச்சர்கள் மீட்டிங் போறப்ப சிஎம் என்ன சொல்லுவாருன்னு ஒரு டென்ஷன். அதை விட பெரிய டென்ஷன் சின்னம்மா என்ன சொல்லுவாரு? அப்ப தமிழ்நாட்டுல ஒரு வார்த்தை ஃபேமஸ், சூட்கேஸ் கல்ச்சர். பொதுவா சூட்கேஸ்ல என்ன இருக்கும்? ட்ரெஸ், டூத் பேஸ்ட், சார்ஜரு. ஆனா அரசியல் சூட்கேஸ்ல என்ன இருக்கும் தெரியுமா? கோடிகள்ல கேஷ். அதை பத்தி கேட்டா சில பேர் சொல்லுவாங்க, அது சூட்கேஸ் இல்ல, அது போர்ட்டபிள் பேங்க். அந்த காலத்துல ஒரு சம்பவம். ஒரு நாள் கலைஞர் கருணாநிதி தன்னோட நண்பர்கிட்ட கேட்டாராம், ஏயா இந்த 2 பொம்பளைங்களுக்கும் பிள்ளையா குட்டியா, அப்புறம் எதுக்கு இவ்வளவு சொத்து வாங்குறாங்க? அந்த நண்பன் பதில் சொல்லாம இருக்காராம். ஏன்னா அந்த கேள்விக்கு பதில் சொன்னா அடுத்த நாளே அவரே ஒரு சூட்கேஸ் ஸ்டோரி ஆயிருவாரு. பின்னாடி நடந்தது எல்லாருக்கும் தெரியும். சொத்து குவிப்பு வழக்கு, சிறை. அதுல சசிகலாவும் இளவரசி சுதாகரனும். அந்த கேஸ் தமிழ்நாடு அரசியலையே குலுக்குச்சு. அதுக்குள்ள இன்னொரு பெரிய சம்பவம். ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தப்ப கூட அதிகாரம் யாருக்கிட்ட இருந்துச்சு? பல பேர் சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் இருந்தாங்க, ஆனா பவர் சுவிட்ச் வேற இடத்துல இருந்துச்சு. ஜெயலலிதா மறைந்த பிறகு சசிகலாவுக்கு ஒரு பெரிய கனவு, தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகணும். அதுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துச்சு. ஆனா அரசியல் என்பது ஒரு சீரியல் பேஸ்ட். வழக்குகள் டைட் ஆயிருச்சு. சிஎம் சார் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, ஆனா உட்கார முடியல. ஜெயிலிருந்து வெளியே வந்ததும் சின்னமா நினைச்சாங்க, நான் வர்றேன், எல்லாரும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன? அதிமுகவிலேயே என்ட்ரி கிடைக்கல. இது பாலிடிக்ஸ் இல்ல நண்பர்களே, இது ஒரு ரியாலிட்டி ஷோ எலிமினேஷன் ரிசல்ட். இப்ப என்ன நடக்குது? சின்னமா புதிய கட்சியை ஆரம்பிச்சுட்டாங்க. பேரு பெருசு, சின்னம் தென்னந்தோப்பு. ஆனா அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க, இந்த கட்சியை கூகுள் மேப்ல கூட சர்ச் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் போல. அடுத்த கேள்வி, யார் கூட கூட்டணி, எத்தனை வாக்குகள், அதெல்லாம் தெரியல. ஆனா அரசியல்ல ஒரு உண்மை இருக்கு நண்பர்களே. பாலிடிக்ஸ் டுடே காமெடி, டுமாரோ ஹிஸ்டரி. யாருக்கு தெரியும், ஒரு நாள் தமிழ்நாட்டுக்கு ஜெயலலிதா மாதிரி இன்னொரு ஆளுமை கிடைக்குமோ, அல்லது இந்த தென்னந்தோப்பு ஒரு நாள் அரசியல் காடா வளருமோ? இதுக்கு பதில் சொல்ல முடியறது காலத்துக்கு மட்டும்தான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.